இப்போ வந்து இன்னைக்கு வந்து நம்மளோட நியூ லேப்டாப் வந்து அன்பாக்சிங் பண்ண போறோம். ஸோ இந்த லேப்டாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா Asus TUF A15. அப்புறம் பார்த்தீங்கன்னா புக்லெட் 2-3 புக்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பயங்கரமா இருக்குங்க. இந்த லைட்லாம் நம்மளோட யூடியூப் ஸ்டுடியோ. ஸோ இதெல்லாம் நம்மளோட வீடியோஸ் எவ்வளோ போட்டிருக்கோம், ஒரு ரீல்ஸ்க்காக பண்ணது. ஸோ அவ்வளோதாங்க. நான் என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன்னா, எனக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் வந்துச்சு. ஒரு வீடியோக்கு வந்து கிட்டத்தட்ட 500 rupees பே பண்ணுறேன். அப்படி இந்த லேப்போட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து நம்ம வந்து சாதிப்போம் அப்படின்னு சொல்லி தோணுங்க. ஸோ ஹாய் கைஸ், நான் தான் முன்சப்ல. ஸோ இன்னைக்கு என்ன vlog பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்மளோட நியூ லேப்டாப் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம், நம்ம எடிட்டிங்க்கு தம்ப்நெயிலுக்கும் சரி, நம்ம வீடியோ எடிட்டிங்கும் சரி என்ன யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நியூ ப்ரொமோஷன் வந்துருக்கு. ஸோ அந்த ப்ரொமோஷன் பற்றி சொல்ல போகிறேன். ப்ரொமோஷனுக்காக எனக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ரொமோஷன் நான் பண்ண போகிறேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்குள்ள போகிற முன்னாடி சேனலுக்கு யாராவது சொன்னீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அழுத்திட்டுக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 500 சப்ஸ்கிரைபர் தான் 5000 ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ உங்கள் அன்பாதர் எப்பவும் கொடுத்துட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் நான் என் ஃப்ரெண்டு லேப்டாப் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் யூஸ் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவனுக்கு தேவைப்பட்டதுனால நான் அந்த லேப்டாப் கொடுத்துட்டேன். அதுக்கும் இன்னொரு ஃப்ரெண்டு வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேன். அது ஒருமே கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அன்இன்ஸ்டால் பண்ணி ஏற்றுறது, அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ணி ஏற்றுறது கஷ்டமா இருந்துச்சு. ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் அதுக்கப்புறம் பார்த்தேன், கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு இஎம்ஐயாக போட்டேன் இந்த லேப்டாப்பை. ஸோ இந்த லேப்டாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா Asus TUF A15. ஸோ இந்த லேப்டாப்போட அன்பாக்சிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரொமோஷன் பற்றி சொல்ல போகிறேன். அப்புறம் நான் என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன்னு சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், நானும் என் தம்பியும் சேர்ந்து சின்ன வாட்ச் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபர்ஸ்ட் காப்பி, செகண்ட் காப்பி வாட்ச், அதுக்கப்புறம் வந்து நல்ல பிராண்ட் காப்பியான வாட்ச் தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ இதுலேருந்து வர ப்ராஃபிட்லேருந்து ஒரு 10% வந்து டொனேஷனாகவோ இல்லைனா வந்து சாப்பாடு கஷ்டப்படுற அனிமல்ஸ் இல்லை நிறைய பேர் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து நான் வந்து இந்த டொனேஷனாக கொடுத்துடலான் இருக்கேன். ஸோ மறக்காம உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ இதுதான் கைஸ் இந்த பாக்ஸு. இதுதான் வந்து Asus TUF A15ஓட பாக்ஸு. நாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். நான் முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேங்க. என்னன்னா உங்களுக்கு காமிங்கன்றதுக்காக தான் அப்படியே வச்சிருந்தேன். திறந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லேப்பு, நீங்கள் இதை ஓரமாக வச்சிருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா புக்லெட் 2-3 புக்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கேமிங் அண்ட் எடிட்டிங் பிசி. ஸோ இது எல்லாமே தாங்குற மாதிரி. அது பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு சார்ஜர் இருக்கு, ஒரு சார்ஜர் அடாப்டர். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதுக்கான வந்து இது ஒரு சார்ஜர் தான் சொல்லுவாங்க. இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அவ்வளோதான், இந்த பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. லேப்டாப் ஓப்பன் பண்ண ஆரம்பிப்போம். பயங்கரமாக இருக்குங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னடா அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்ட்டு. அப்புறம் யூஸ் பண்ணேன். பா, அழகாக இருக்குல்ல. ஸோ ஆன் பண்ணுவோம். சரி, பயங்கரமா இருக்குங்க. இந்த லைட்லாம், இந்த கீ எப்படி சொல்றது, இந்த கீஸோட லைட்லாம் வந்து மாறிட்டே இருக்குமா, ஒரு மாதிரி பார்க்கவே பயங்கரமா இருக்கும். அது முன்னாடி ஓப்பன் பண்ணி யூஸ்லாம் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி இல்லை, உங்களுக்கு காமிப்போம் அப்படின்னு சொல்லி இதுக்காகவே இந்த பாக்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சு ஓரமாக வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் ஸ்டுடியோ. ஸோ இதெல்லாம் நம்மளோட வீடியோஸ் எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த vlogல சொல்கிறேன். ஸோ நான் வந்து இந்த VPN யூஸ் பண்ணுவேன். இந்த VPN யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து CapCut வேலை செய்யும். நான் CapCutல தான் ஃபுல் வீடியோஸ்லாம் எடிட் பண்ணுவேன். CapCut ஃபோன்லையும் யூஸ் பண்ணுவேன், ப்ளஸ் லேப்லையும் யூஸ் பண்ணுவேன். ரெண்டுமே எனக்கு யூஸ் ஆகும். லாங் வீடியோஸ்க்கு வந்து இதில் பண்ணுவேன். எனக்கு இது கன்வீனியன்ட்டாக இருக்கிறதுனால இதில் பண்ணுவேன். ரீல்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபோனில் பண்ணுவேன் மேஜராக. ஸோ இது வந்து நம்மளுடைய ஒரு ரீல்ஸ்க்காக பண்ணது. நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான். தென் வந்து போன vlog நான் எடிட் பண்ணது இங்கே இருக்கும். ஸோ எடிட்டிங் தாங்க இருக்குது கஸ்டமர். இப்போ எங்கே போகிறோம்னா கேட்டு சர்வீஸ் வந்து தானே போகிறோம். ஸோ இது வந்து நம்ம போன vlog, இதில் எடிட் பண்ணி முடிச்சது. ஸோ எடிட்டிங் ஆப் யூஸ் பண்ணுவேன். தென் வந்து நம்மளோட இதுக்காக எதுவும் யூஸ் பண்ணணும், தம்ப்நெயிலுக்காக வந்து என்னோட ஃபோனில் இருக்கும். என்னோட ஃபோனில் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து பிக்சார்ட் சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். நான் இதுலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் லேப்பில் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு லேப்பில் வராது. எனக்கு வந்து ரொம்ப எடிட்டிங்லாம் தெரியாதுங்க. ஸோ நான் வந்து ப்ரீமியம் ப்ரோ அந்த அளவுக்குலாம் எடிட் பண்ண தெரியாது. ஸோ பேசிக்கான எடிட் தான் தெரியும். பிக்சார்ட் அப்ளிகேஷனில் தான் வந்து மேஜராக வந்து தம்ப்நெயில் எடிட் பண்ணுவேன். ஸோ இதில் எடிட் பண்ணி முடிச்சுட்டு தென் கலர் கிரேடிங் வந்து கொஞ்சம் கலர் கிரேடிங் பண்ணுவேன். அது கலர் கிரேடிங் என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவேன்னா இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். கலர் கிரேடிங்க்கு லைட் ரூம் சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன். இதெல்லாம் எப்படா இர்ஃபான் கற்றுக்கிட்டேன்னு கேட்டேன்னா, இதெல்லாம் நானே கற்றுக்கிட்டேன் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து. ஸோ உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு. லைட் ரூமில் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுற தம்ப்நெயிலோட கலர் கிரேடிங் பண்ணுவேன். கலர் கிரேடிங் வரதுக்கு. ஸோ அவ்வளோதாங்க. நான் என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன்னா, வீடியோ எடிட்டிங் வந்து CapCut யூஸ் பண்ணுறேன். தம்ப்நெயில் வந்து பிக்சார்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
லைட் ரூம் வந்து கலர் கிரேடிங்க்கு தம்ப்லைன் கலர் கிரேடிங்காக யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ரீல்ஸ்லாம் எடிட் பண்ணால் ஃபோன்லேயே எடிட் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுற எடிட்டிங்க்கு. ஸோ இன்னொன்று விஷயம் நான் சொல்லணும், எனக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் இருந்துச்சு, ஒரு பார்ட் டைம் ஜாப் சொல்லிட்டு ஒரு ப்ரொமோஷன் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன காண்டாக்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி வந்து நாங்கள் பார்ட் டைம் ஜாப் பண்ணுறோம், உங்கள் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பார்ட் டைம் ஜாப், இல்லை நாங்கள் ப்ரொமோஷனுக்காக உங்கள்கிட்ட பேசணும், கொஞ்சம் உங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு சொன்னாங்க. சரி ஓகே, நம்மளுக்கு இது ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன், நம்ம வந்து எப்படி இது கேட்குறாங்க கொடுப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்தேன். அவங்க வந்து எனக்கு கால் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு பார்ட் டைம் ஜாப் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஜாபு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து உங்கள் யூடியூப்ல போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் யூடியூப்லேயும் கொஞ்சம் வியூஸ் போகுது, கொஞ்சம் யூடியூப்ல போடுங்க அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் நான் ரிசர்ச் பண்ணேன் இந்த பார்ட் டைம் ஜாப் பற்றி என்னன்னு சொல்லிட்டு. நான் லைவ்லேயே சொல்லியிருப்பேன். நான் சொன்னேன் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க எல்லாம் அனுப்பிச்சாங்க, ஒரு பிடிஎஃப்லாம் அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் படித்து பார்த்தேன் எல்லாமே. அதுக்கப்புறம் படித்து பார்த்துட்டு எனக்கு என் மனசில் வந்து ஊற்றிட்டே இருந்துச்சு, இதெல்லாம் வேணுமா ஃபார்ம், நம்மளுக்கு வேண்டாம், இது ஒரு மாதிரி நம்மளுக்கு ஜென்யூனாக தெரியல அப்படின்னு சொல்லி தோணிட்டே இருந்துச்சு. அப்புறம் நான் பார்த்தேன், அவங்க சொன்னாங்க நான் வந்து உங்களுக்கு பே பண்ணுறேன் ப்ரோ, ஒரு வீடியோக்கு வந்து கிட்டத்தட்ட 500 rupees பே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு 3 வீடியோ பண்ணி கொடுங்க, 1500 கிட்ட கொடுக்குறேன்னாங்க. நான் சொன்னேன் இல்லை, எனக்கு வந்து மணி இம்பார்ட்டன்ட் இல்லை, இது ஜென்யூனா இல்லையா ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். 100% ஜென்யூன், இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் இல்லை. அவங்க எனக்கு பாயிண்ட் வச்சது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் டீப்பாக ரிசர்ச் பண்ண பிறகு தெரிஞ்சது, அதில் நிறைய பேர் நம்ம வந்து டைம் இன்வெஸ்ட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் பேமெண்ட் இருக்குன்னா சில காசு கட்டுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் இல்லை, ஸ்ட்ரிக்டாக வந்து இல்லை, நான் எந்த ஃபேக் ப்ரொமோஷனும் பண்ண மாட்டேன், எந்த இதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். இல்லை நான் இது அவங்க சொன்னாங்க ஜென்யூன் தான் ப்ரோ நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு. இல்லை நான் பண்ண மாட்டேன், சாரி, என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் தான், பட் நான் இதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். வேற எனக்கு வந்து இது பண்ணியிருந்தா நிறைய கிடச்சிருக்கலாம், பட் எனக்கு வேண்டாம். அப்போ நான் ஏன் இதை பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் இருக்கும்ல, அது ஏன்னு தெரியுமா? ஸோ என்ன மாதிரி நீங்களும் கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க, நிறைய பசங்க இருப்பீங்க. இதில் ஏதாவது நம்ம காசு ஏர்ன் பண்ண முடியாதா, நம்மளுக்கு ஏதாவது இதில் வருமானம் கிடைக்காதான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு ஏக்கத்தில், இல்லை ஒரு மன நிம்மதியில், ஒரு ஃப்ளாஷ் ப்ரோ சொல்லிட்டாரே இதில் காசு வரும், பார்ட் டைம் ஜாப் இதில் காசு வரும், நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதில் காசு போடுற மாதிரியோ இல்லை காசு எடுக்க மாதிரியோ நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, நம்பி இதில் ஏமாந்துருவீங்க. ஸோ அதனால வந்து நான் இதை ப்ரொமோட் பண்ணலை. ஸோ என்னால் நீங்கள் யாரும் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பண்ணலை. அதுக்கப்புறம் நான் வந்து எல்லாமே அவங்கள பிளாக் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் நான் சொல்கிறது என்னன்னா, எந்த ப்ரொமோஷனும் நம்பாதீங்க, ஃபேக் ப்ரொமோஷன் எதுவுமே நம்பாதீங்க. இதில் காசு போட்டால் இதில் வரும், இந்த கலர் கிரேடிங்கில் காசு போட்டால் இது வரும்னு சொல்லி யாரையுமே நம்பாதீங்க. அது எல்லாமே ஃபேக், அது எல்லாமே போய். ஸோ தயவு செஞ்சு யாரையும் நம்பாதீங்க. யாருமே நம்மளுக்கு தூக்கி சும்மா காசு கொடுக்க மாட்டாங்க. ஸோ யோசிங்க. அதை இந்த லேப்போட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60,000. ஸோ ஏன்டா 60,000 இதில் இன்வெஸ்ட் பண்ண, உனக்கு தான் இதில் ரிட்டர்ன் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இதுவும் வந்து நான் ஒரு இஎம்ஐ தான் வாங்கினேன், பைக் இஎம்ஐ, லேப் இஎம்ஐ, கோப்ரோ இஎம்ஐ, எல்லாமே இஎம்ஐ தான் ஓடுது. ஒரு நாள் வந்து நம்ம வந்து சாதிப்போம் அப்படின்னு சொல்லி தோணுங்க. இது இருந்தால் தான் எடிட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிக்கும் போது ஃபோனில் தான் எடிட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இப்போதைக்கு இது அப்கிரேட் ஆகிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன இருக்கோ அதை வச்சு ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டிப்பாக வாங்குவோம். இதை பார்த்து நீங்கள் வந்து இது வாங்கினா தான் நம்மளால எடிட் பண்ண முடியும், யூடியூப்ல வீடியோ போடணும்னு சொல்லி அது தயவு செஞ்சு யாரும் வாங்காதீங்க, அந்த மாதிரி நினச்சி வாங்காதீங்க. நான் ஃபஸ்ட்டு என்னோட 5 வீடியோ 6 வீடியோ கிட்ட வந்து ஃபோனில் தான் எடிட் பண்ணேன், எல்லாமே ஃபோனில் தான். அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டு லேப்டாப் யூஸ் பண்ணேன். அது கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருந்துச்சு. என் ஃபோன் அப்புறம் ஹேங்காக ஆரம்பிச்சதுனால தான் அது வாங்கினேன். ஸோ வந்து யாரும் வந்து லேப்டாப் வாங்கினா தான் எடிட் பண்ண முடியும், யூடியூப்ல வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சி வாங்காதீங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னோட ஃப்ரெண்டோட கோப்ரோ, என்கிட்ட வண்டி கிடையாது, எதுவுமே இல்லாமல் தான் ஆரம்பித்தேன். சின்ன வீடியோ போட்டு அதுக்கப்புறம் வண்டி வாங்கிட்டு என் ஃப்ரெண்டோட கோப்ரோட போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட ஓன் கோப்ரோ வாங்கினேன். அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது. கண்டிப்பாக வந்து நான் வந்து இதை விட்டு கொடுக்க மாட்டேன், கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் வாங்கினா தான் ஆரம்பிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்பி யாரும் இது பண்ணாதீங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதில் ஆரம்பிங்க, கண்டிப்பாக எல்லாரும் ஜெயிப்பீங்க. எல்லாராலும் எல்லாமே முடியும், எதுவுமே முடியாதுன்றது எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி வாட்ச் வேணால் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ இதுலேருந்து வர 10% வந்து நான் டொனேஷனாக கொடுக்கலான்ருங்க. ஸோ உங்கள் ஆர்டர் கண்டிப்பாக ப்ளேஸ் பண்ணுங்கள். மறக்காமல் எந்த ஃபேக் ப்ரொமோஷனில் மாட்டி ஏமாத்தாதீங்க. சேனல் கேர் ஆப்ஸ் நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் தொட்டுக்கோங்க. உங்கள் நண்பர் போய் கொடுத்துட்டே இருங்க. ஸோ லவ் யூ ஆல், லவ் யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.